எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். உங்களுக்கும் இப்போ பேசிக் மேக்ஸ் வந்து பேசிக் கான்செப்ட் ஆஃப் மேக்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியல. அந்த ஷார்ட்ஸில் நான் கொடுத்த ஏரியா பெரிமீட்டர்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு அதை டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி. ஸோ 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் போல இருக்குது. சரி, அதனால சரி இது எல்லாருக்குமே யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறுபடியும் ஷார்ட்ஸ் வீடியோவில் எல்லா ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம்ஸ், பெரிமீட்டர், சர்க்கம்ஃபரன்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஃபார்முலா கொடுத்துருப்பேன். அது எல்லாமே ஒரு ஃபார்முலா நோட் போட்டு, இப்போ நீங்கள் பேசிக் மேக்ஸ் தெரியல, பேசிக் ஃபார்முலா தெரியல அப்படின்னா உங்களுக்குலாம் ஹையர் கிளாஸ் போனால் கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால ஃபார்முலாக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு நோட் போட்டு அது இந்த நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கிற ஃபார்முலா எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி படித்து அது சம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஹையர் கிளாஸ், இப்போ நீங்கள் 10th 12th வந்தால் கூட அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார்முலா எப்பயுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால நான் ஷார்ட்ஸில் எங்கெங்கெல்லாம் ஃபார்முலாலாம் கொடுத்துருக்காங்கன்னோ அது எல்லாமே ஒரு நோட் போட்டு எழுதிக்கோங்க, அதை படிச்சுக்கோங்க. இப்போ நான் ஏரியானா என்ன, பெரிமீட்டர்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது 6th 12th ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது, அது ஃபார்முலாவும் புரியல. அதனால அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து லென்த் வந்து 500 மீட்டர்னு எடுத்திருக்கோம், பிரெட் 300 மீட்டர். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளுக்கு இதுதான் ஃபார்முலா, லென்த் இன்டூ பிரெத். லென்த் இன்டூ பிரெத். ஸோ லென்த்துங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் தான் லென்த்து, இது பிரெத்து. இப்போ இதில் லென்த் வந்து 500 மீட்டர்னு கொடுத்தனால 500 இன்டூ 300 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 3s are 15. ஸோ எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 1 2 3 4 ஜீரோஸ் இருக்குது. ஸோ 1,50,000. இப்போ ஏரியா அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர் போடணும். ஸோ இதில் வந்து ஏரியாங்கிறது இந்த உள்ளே இருக்கிற போர்ஷன் தான் நம்ம ஏரியான்னு சொல்லுவோம். ஸோ நான் ஷேட் பண்ணியிருக்கேன்ல அது. பெரிமீட்டர் அப்படின்னா என்ன, இதில் கேட்கல நான். ஸோ பெரிமீட்டர்னாலும் என்ன தெரிஞ்சுக்கோங்க, இந்த அவுட்டர் போர்ஷன் தான் பெரிமீட்டர்னு பேர், பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு இதுதான் ஃபார்முலா. டூ இன்டூ எல் பிளஸ் பி. ஸோ இதில் வந்து 2 இன்டூ லென்த் வந்து 500னால 500, பிரெத் வந்து 300. ஸோ 500 + 300 800. ஸோ 2 இன்டூ 800, 8 2s are 16, 1000 2 0 இருக்கிறனால 1600. பெரிமீட்டர்லாம் மீட்டர்னு போடணும், ஏரியாலாம் மீட்டர் ஸ்கொயர்னு போடணும். ரெக்டாங்கிளுக்கு ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணுறது, பெரிமீட்டர் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேரலலோகிராமுக்கு பார்க்கலாம். So find the area of the parallelogram. Area of parallelogramக்கு இதுதான் ஃபார்முலா. பேஸ் இன்டூ ஹைட். ஸோ பேஸுங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் தான் பேஸு. ஹைட் வந்து இப்படி பாக்ஸ் மாதிரி போட்டால் இது பர்பண்டிகுலர் லைன், இதுதான் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. இது 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் வந்து இதில் 7 சென்டிமீட்டர். ஸோ 7 இன்டூ 4, 7 4s are 28 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதில் சென்டிமீட்டர் கொடுத்தா நம்ம ஏரியா எழுதுறப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடணும், மீட்டர் கொடுத்தா மீட்டர் ஸ்கொயர்னு போடணும். இதே பெரிமீட்டர் கேட்டாங்கன்னா இந்த பேஸ் இது இந்த பேஸ் வேணும், இந்த சைடெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், பெரிமீட்டர் கால்குலேட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே அவுட்டர் போர்ஷனை ஆட் பண்ணுறது தான் பெரிமீட்டர். பேரலலோகிராமுக்கு இந்த 7 சென்டிமீட்டர், ஆப்போசிட் சைடும் 7 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இது இந்த சைடு வந்து அது வேணாலும் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 சென்டிமீட்டர், இதுவும் 3 சென்டிமீட்டர் அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறது தான் பெரிமீட்டர் ஆஃப் பேரலலோகிராம். இந்த ரெக்டாங்கிளுக்கு யூஸ் பண்ண மாதிரி இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிமீட்டர் ஆஃப் பேரலலோகிராம்னா இப்போ இதில் ஏபி
CD இப்படி இருக்கு நேம் கொடுத்துருக்கோன்னா எல்லா சைடுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 7 + 3 + 7 + 3. ஸோ 10 + 7 + 3 10 10 + 10 20 சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் போடணும். இதே ஏரியானா சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடணும். ஸோ அவுட்டர் போர்ஷன் எல்லாத்தையும் இதெல்லாம் அவுட்டர் போர்ஷன் தான் பெரிமீட்டர், உள்ளே இருக்கிற போர்ஷன் தான் ஏரியா. Find the area of the square park whose perimeter is 320 meter. இப்போ பெரிமீட்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ ஸ்கொயருக்கு வந்து ஆல் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், எல்லா சைட்ஸுமே ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலானா 4 × சைடு. சைடு. ஸோ இதில் வந்து அவங்க பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் வந்து 320 மீட்டர் கொடுத்ததுனால இப்போ அதை நம்ம எடுத்துக்கலாம். 4 × சைடு = 320 மீட்டர். ஸோ சைடு தான் வேணும், இந்த 4 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். சைடு = 320 டிவைடட் பை 4. 8 4s are 32. ஸோ 80. இப்போ ஆல் சைட்ஸ் ஈக்குவல்னால இப்போ நம்ம சைடு கண்டுபிடிச்சாச்சு 80 மீட்டர்னு. எல்லாமே எல்லா சைடும் இப்போ 80 மீட்டர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஏரியா சைடு தெரிஞ்சால் தான் ஏரியா கண்டுபிடிக்க முடியும். ஏரியா ஆஃப் ஸ்கொயருக்கு ஏரியான்றது இந்த உள்ளே இருக்கிற போர்ஷன் தான், நான் ஷேட் பண்ணி காமிக்கிறேன்ல, அதுதான் ஏரியா. ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து இதுதான் ஃபார்முலா. சைடு இன்ட்டு சைடு. $80 மீட்டர். இப்போ இதில் வந்து 320 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ சைடு நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 80 மீட்டர்னு. சைடு இன்ட்டு சைடுன்றனால 80 × 8. ஸோ 8 8s are 64, 2 0 இருக்குது. ஸோ ஏரியாலாம் எப்பயுமே மீட்டர் ஸ்கொயர்னு போடணும். பெரிமீட்டர்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க 320 மீட்டர். பெரிமீட்டர்லாம் மீட்டரில் போடணும், ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர்னு போடணும். இப்போ ஸ்கொயரோட ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த. இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு இது பேஸ் கொடுத்துட்டாங்க 4 சென்டிமீட்டர், ஹைட்டு 3 சென்டிமீட்டர். இப்போ ஏரியான்றது உள்ள இருக்கிற போர்ஷன்ஸ். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பர்பாண்டிகுலர் இது மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டால் அது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு பேர். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஏரியா ஆஃப் ரைட் ட்ரையாங்கிள் ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஸோ ஆஃப் பேஸ் என்னது இங்கே கீழே கொடுத்துருக்கிறது தான் பேஸ் 4 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 3 சென்டிமீட்டர். ஸோ இது கேன்சல் ஆகும். 3 2s are 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதே பெரிமீட்டர்னு கேட்டாங்கன்னா இப்போ இது 4 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறது தான் பெரிமீட்டர். அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 5 + 6 + 4 15 சென்டிமீட்டர். ஸோ பெரிமீட்டருங்கிறது அவுட்டர் போர்ஷன், ஏரியாங்கிறது உள்ள இருக்கிற இந்த போர்ஷன். நெக்ஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள்னா இப்போ சர்க்கிள் வந்து ஸோ இந்த மாதிரி இருக்கு சர்க்கிள். ஸோ இது உள்ள இதுதான் சென்டர். சென்டர்ல இருந்து இந்த போர்ஷனை ரேடியஸ்ன்னு. இப்போ இந்த அவுட்டர் போர்ஷனுக்கு பேர் தான் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ அதுக்கு வந்து ஃபார்முலா இருக்கு. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. இப்போ இதில் ரேடியஸ் வந்து 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள்க்கு 2πr. ஸோ 2 × பைக்கு வந்து 2 வேல்யூ இருக்கு. பை வந்து 22/7 யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி 3.14 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பைக்கு நான் இங்கே 22/7 யூஸ் பண்ணுறேன்.
ரேடியஸ் வந்து 14 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ இது கேன்சல் ஆகிட்டு 7 2 சார் 14, 22 2 சார் 44, 44 இன்ட்டு 2 88. சர்க்கம்ஃபரன்ஸ்லாம் சென்டிமீட்டரில் போடணும். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்? இந்த அவுட்டர் போர்ஷன்ஸ் தான் சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லலாம், அதை பெரிமீட்டர்னு கூட சொல்லலாம். ஆனால் சர்க்கிளுக்கு எப்பயுமே சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் தான் சொல்லணும். ஸோ ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஏரியா ஆஃப் த சர்க்கிள்னா உள்ள நான் ஷேட் பண்ணி காமிக்கிறேன். இந்த போர்ஷன் தான் ஏரியா. ஸோ இதில் வந்து ரேடியஸ் வந்து கொடுத்துட்டாங்க 5 சென்டிமீட்டர்னு. ஸோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஏரியா ஆஃப் த சர்க்கிள்க்கு இதுதான் ஃபார்முலா. பை ஆர் ஸ்கொயர். பை வந்து நான் சொன்ன 22/7 யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி 3.14 யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் ஸ்கொயர், ஆர் வந்து 5 × 5. ஸோ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணி 7ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 22 × 5 × 5, 550 divided by 7, 78.5. இப்போ இங்கே சென்டிமீட்டரில் கொடுத்தா நம்ம சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படி போடணும். ஸோ இதுதான் ஏரியா ஆஃப் த சர்க்கிள். இப்போ இந்த சம்மில் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள், இஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்குலர் ஷீட் இஸ் 150 மீட்டர், ஃபைண்ட் த ரேடியஸ், ஆல்சோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த அந்த ஷீட்டு. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிளுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் வந்து 2πr. ஸோ 2πr 154ன்னு கொடுத்துட்டாங்க. அதை வச்சு எப்படி ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுனா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பைக்கு வந்து 22/7 யூஸ் பண்ணிக்கலாம். ரேடியஸ் தெரியாது, 154. இப்போ இந்த நம்பர்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். r = 154 × 7 டிவைடட் பை இந்த நியூமரேட்டர் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வச்சுன்னா டிவிஷனில் தான் வரும், 2 × 22ன்னு. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணி டிவைட் பண்ணி பார்க்கலாம். 154 வந்து 2 டேபிளில் போகும், 77 டைம்ஸ் போகுது. ஸோ இது 11 டேபிளில் போகும். 11 2s are 22, 11 7s are 77. ஸோ 7 × 7 49/2. ஸோ ரேடியஸ் வந்து ஃப்ராக்ஷனில் கூட வச்சுக்கலாம். நம்ம பாயிண்டில் வேணும்னா பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். (49/2) 24.5 centimeter. Also find the radius of area of the sheet ன்னு கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு இதுதான் ஃபார்முலா. பை ஆர் ஸ்கொயர். பை வந்து 22/7. ஆர் வந்து ரேடியஸ் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த 49/2 கூட யூஸ் பண்ணிக்கலாம், இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை யூஸ் பண்ணிடுறேன் 49/2. ஏன்னா இது 7 டேபிளில் கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் 49/2. ஆர் ஸ்கொயர்னா 2 தடவை எழுதணும். 49/2 × 49/2. 7 7s are 49. இது 11 2s are 22. ஸோ இப்போ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 11 × 7 × 49, 3773 divided by 2, 1886.5. ஏரியான்றனால இப்போ இங்கே சென்டிமீட்டரில் மீட்டரில் கொடுத்துருக்கனால இப்போ இங்கே 154 மீட்டர்னா இதுவும் நம்ம மீட்டரில் தான் எழுதணும். இது மீட்டர் ஸ்கொயர்னு எழுதணும். மீட்டர் ஸ்கொயர் மீட்டரில் கொடுத்தா மீட்டர் ஸ்கொயர்னு எழுதணும். ஸோ இதுதான் ஏரியா ஆஃப் சர்க்கிள். இப்படி தான் கால்குலேட் பண்ணும். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சர்க்கிளுக்கு அவுட்டர் போர்ஷன் சர்க்கம்ஃபரன்ஸ், உள்ளே இருக்கிற போர்ஷன் வந்து ஏரியா. How many times a wheel of radius 28 cm must rotate to go 352 meter? ஸோ அதில் வந்து எத்தனை டைம்ஸ் இது இந்த இப்போ வீல் வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறனால அப்போ அதுக்கு வந்து ரேடியஸ் கொடுத்துட்டாங்க 28 மீட்டர் சென்டிமீட்டர் அப்படின்னு.
இப்போ எத்தனை டைம்ஸ் அந்த வீல் வந்து சுத்துது அப்படின்னா நம்பர் ஆஃப், அதாவது ஒரு தடவை சுத்துறதுக்கு ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ். இப்போ n டைம்ஸ் சுத்துறதுனால அது எத்தனை டைம்ஸ் நமக்கு தெரியல, அதனால n நேம் கொடுத்துருக்கோம். n இன்ட்டு ஒரு சர்க்கம்ஃபரன்ஸுக்கு இதுதான் ஃபார்முலா 2πr. அது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 352 மீட்டர், 352 மீட்டர் அது வந்து போயிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ n தெரியாது, நம்பர் ஆஃப் ஹவு மெனி டைம்ஸ்ன்றதுனால அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸை வந்து நம்ம n எடுத்துருக்கலாம். number of times the wheel to go 352 மீட்டர்னு n எடுத்துக்கலாம். ஸோ n இன்ட்டு 2 இன்ட்டு 22/7, ரேடியஸ் கொடுத்துட்டாங்க 28 சென்டிமீட்டர், ஈக்குவல் டு 28, 352. ஸோ 7 4s are 28. இப்போ இங்கே இருக்கிற நம்பர்லாம் அங்கே கொண்டு போயிட்டா n கிடச்சிரும். 352 டிவைடட் பை 2 இன்ட்டு 22 இன்ட்டு 4. ஸோ இது எல்லாமே கேன்சல் ஆகுதா பார்க்கலாம். 352 divided by 2 வந்து 176 டைம்ஸ் போகுது. ஸோ டிவைடட் பை 4 44 டைம்ஸ் போகுது. ஸோ இந்த 22 வந்து 2s are 22 2s are 44. ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து 2 டைம்ஸ். ஸோ n ஈக்குவல் டு 2 நமக்கு கிடச்சிருக்கனால 2 டைம்ஸ் வந்து அது வீல் வந்து ரொட்டேட் ஆகுது. 2 டைம்ஸ் ரொட்டேட் த வீல். ஸோ வீல் ரொட்டேட் ஆகுது எத்தனை டைம்ஸ்னாலே அது நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி இன்னர் அண்ட் அவுட்டர் சர்க்கிள். ஸோ இது அவுட்டர் சர்க்கிள்க்கு இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, இன்னர் விட்த் கொடுத்துருக்காங்க. இன்னர் சர்க்கிள் 19, இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் 19 சென்டிமீட்டர் கொடுத்தனால இப்போ இதுக்கு வந்து ரேடியஸ் வேணும். இப்போ இது வந்து 10 மீட்டர், இது ஃபுல்லாக 19 மீட்டர். ஸோ 19ல் 10 சப்ராக்ட் பண்ணோன்னா எனது 9 மீட்டர். ஸோ உள்ளே இருக்கிற சர்க்கிள்கோட ரேடியஸ் வந்து இப்போ அதை வந்து நான் ஸ்மால் ஆர்னு எடுத்திருக்கேன். இன்னர் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர். ஸோ 19ல் 10 மீட்டர் போச்சுன்னா மீதி இருக்கிறது தான் உள்ளே இருக்கிற சர்க்கிள், சின்ன சர்க்கிளோட ரேடியஸ். ஸோ அதனால் வந்து 19 - 10 9 மீட்டர்னு இருக்குது. அவுட்டர் ரேடியஸ் வந்து வெளியே இருக்கிற ரேடியஸ், உள்ளேருந்து வெளியே வரைக்கும் உள்ள பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 19 மீட்டர். ஸோ அதுக்கு கேபிட்டல் ஆர்னு கொடுத்துக்கலாம், 19 மீட்டர்னு. அவங்க சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் இன்னர் அண்ட் அவுட்டர் சர்க்கிள்னு கொடுத்துருக்காங்க கேட்குறாங்க. ஸோ இன்னர் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ், அதுக்கு வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிளுக்கு இதுதான் ஃபார்முலா 2πr. 2 இன்ட்டு 22/7, ரேடியஸ் வந்து 9 மீட்டர்னு கொடுத்தனால 9. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி 7ஆல் டிவைட் பண்ணும். 396 டிவைடட் பை 7, 56.57 வருது. அது ரவுண்ட் ஆஃப் பண்ணி 6 இங்கே இதில் கொடுத்துருக்காங்க, மீட்டரில் கொடுத்தா நம்மளும் மீட்டர் தான் போடணும். இது சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து இன்னர் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ். இப்போ அவுட்டர் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அவுட்டர் சர்க்கிள் 2π கேபிட்டல் ஆர், 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் வந்து இதில் நான் கேபிட்டல், வெளியே அவுட்டர் ரேடியஸ் வந்து 19 எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். 2 இன்ட்டு 22 இன்ட்டு 19 836 வருது, டிவைடட் பை 7 119.4 மீட்டர். சர்க்கம்ஃபரன்ஸ்லாம் மீட்டரில் கொடுக்கணும். Next, the minute hand of a circular clock is 15 centimeter long. So clock வந்து எப்படி இருக்கு, minute hand. இப்போ இங்கே 12 o'clock இருக்கு, இப்போ இங்கே 3, இங்கே 6, இங்கே 9ன்னு இருக்கு அப்படின்னா கிளாக்ல வந்து இப்போ மினிட் ஹேண்ட் தான் பெருசாக இருக்கும். ஸோ அதை அந்த டிப்பு.
ஸோ அந்த மினிட் ஹேண்டோட அது 15 சென்டிமீட்டர் வர்றதுனால அதை வந்து ரேடியஸாக எடுத்துக்கணும். ஸோ ரேடியஸ் வந்து இப்போது 15 சென்டிமீட்டர். ஸோ மூவ் இன் 1 hourனா 1 hourக்கு 60 டைம்ஸ் அதில் இது 60 மினிட்ஸ் மூவ் ஆகும். ஸோ 60 மினிட்ஸுக்கு வந்து 1 டைம் மூவ் ஆன பிறகு தான் இந்த 1 hour நம்ம சொல்லுவோம். ஸோ அது அப்போ அதை வந்து இது என்ன சொல்லுவோம், சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன கேட்குறாங்க, எவ்வளோ தூரம், ஹவு ஃபார் டஸ் த டிப் ஆஃப் த மினிட் ஹேண்ட் மூவ் இன் 1 hour. 1 hourனா ஒரு சர்க்குலர் ரொட்டேஷன், அதுதான் 1 hourனும். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு தான் கண்டுபிடிக்கணும். சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, சர்க்கிளுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் பெரிமீட்டர் எல்லாம் ஒன்று தான். ஸோ அதை இதுதான் ஃபார்முலா 2πr. ஸோ 2 × 22/7, ரேடியஸ் வந்து இல்லை 15 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணணும். 660 divided by 7. ஸோ 94.28. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ்லாம் மீட்டர். இப்போ உங்களுக்கு வந்து சர்க்கம்ஃபரன்ஸ்னா என்ன, ஏரியானா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபார்முலா எல்லாம் படிச்சுட்டு இந்த சம்ஸ்லாம் போட்டு பாருங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.